எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். சுந்தரகாண்டம் டெய்லி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 13வது சர்க்கம் பார்க்கலாம். மாருதியின் மனச்சோர்வு. அவர் எல்லாம் தேடிட்டு வரார் இல்லையா? இப்போ தான் அசோகவனத்தில் பிரவேசமாக போகிறார். மனோஜவம் மாருததுல்லிவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. வானர ஸ்டேஷன் ஹனுமன் மேகங்களுக்கிடையே ஊடுருவி பாயும் மின்னலைப் போல புஷ்பக விமானத்தை விட்டு மதில் சுவரை வேக வேகமாக மின்னலைப் போல ஏறியடைந்தார். ராவணனுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி அலைந்து திரிந்து சீதையை பார்க்க இயலாமல் தனக்குள் பேசிக்கொண்டார். ராமனுக்கு பிரியத்தை ஏற்படுத்த வேண்டிய நான் லங்காபுரியை நிறைவே பார்த்து விட்டேன். சகல சௌந்தரியங்களையும் கொண்ட அவயவங்களை படைத்த விதேககுமாரியான சீதையை பார்க்க முடியவில்லையே. சித்தர்கள் கணங்கள் சஞ்சாரம் செய்கின்ற ஆகாய வீதியில் அவள் கடத்தி செல்லப்பட்ட போது பெருங்கடலை பார்த்த வீதியில் அந்த நல்லாளின் இதயம் நின்று போயிருக்குமோ? அல்லது கடலின் மீது மேலும் மேலும் செல்லும்போது ஜனககுமாரி நடுநடுங்கி போய் சமுத்திரத்தில் விழுந்திருப்பாளோ? இல்லாது போனால் இன்னொரு சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம். சீதை கரிய கண்களை படைத்த அழகி, சாதுவான குணம் படைத்தவள். அவளை கண்டு பொறாமை கொண்ட அரக்கவேந்தனின் துஷ்டகுணம் படைத்த மனைவிமார்கள் அவளை விழுங்கியிருப்பார்களோ? அந்தோ ராமா, லக்ஷ்மணா, அந்தோ அயோத்தியே என்றெல்லாம் பலவாறாக புலம்பிக் கொண்டே மிதிலை குமாரி விதேகராஜனின் செல்வி சீதை உடலை நீத்திருப்பாளோ? ஒரு கால் இப்பொழுது அவள் உயிருடன் இருக்கலாம். ஆனால் ராவணன் அவளை கூண்டில் கிளியை அடைப்பது போல் தனது இல்லத்தில் சிறைப்படுத்தியிருக்கலாம். இப்படியும் சீதை பரிதவித்து கொண்டிருக்கலாம். சீதை எங்கேயோ மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது எப்படியோ காணாமல் போயிருக்கலாம். நான் சீதையை பார்க்காமல் வானர அரசனின் ராஜதானி கிஷ்கிந்தாபுரிக்கு திரும்பினால் எனக்கு என்ன மதிப்பு ஏற்படும்? திரும்பிச் சென்று காகுஸ்தன் ராமனிடம் சீதையை என்னால் பார்க்க முடியவில்லை என்று துயரமான செய்தியை கூறினார். அதை கேட்டவுடனே ராமன் மறித்து விடுவார். அந்த மேதாவி லக்ஷ்மணனும் இறந்து விடுவான். அதைத் தொடர்ந்து சத்ருக்னனும் இறந்து போவான். குமாரர்கள் அனைவரும் இறந்து விட்டதை கண்ட தாய்மார்கள் இறந்து போவார்கள். கௌசல்யாவோ சுமித்திரையோ கைகேயோ ஒருவரும் நிச்சயம் மிஞ்ச மாட்டார்கள். வானரவேந்தன் சுக்ரீவன் நன்றி மறவாதவன், உண்மையை மீறாதவன். அவனும் ராமனின் மரணத்தை தொடர்ந்து உயிரை விட்டு விடுவான். தாய் தந்தையர்கள் இறந்ததினாலும் சுக்ரீவன் மரணத்தின் காரணமான சோகத்தினாலும் ராஜகுமாரன் அங்கதன் எப்படி உயிர் வைத்து கொண்டிருப்பான்? தங்கள் தலைவன் மரணத்தினால் ஏற்பட்ட சோகத்தினால் துயரத்தில் ஆழ்த்தப்பட்ட வானரர்கள் தங்கள் தலைகளிலும் கைகளிலும் முஷ்டிகளிலும் அடித்துக் கொள்வார்களே. ஆகையால் இதன் பின்விளைவுகள் யாவற்றையும் நினைத்து பார்க்கையில் நான் அங்கு சென்றால் கோரமான ஓலங்களை கேட்க வேண்டியிருக்கும். அது மட்டுமல்லாமல் இஷவாகு குலமே அழிந்து போகும். வானரர்களின் அழிவும் ஏற்படும். ஆகையால் நான் இந்த இடத்தை விட்டு கிஷ்கிந்தா நகரத்துக்கு போவதே இல்லை. சீதையை பார்க்காமல் நான் சுக்ரீவனை பார்க்க இயலாது. ஜனககுமாரியை பார்க்காது போனால் நான் வானப்பிரஸ்தனாக ஆகிவிடுகிறேன். அல்லது நான் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு பிரயோபவேசம் ஆத்ம தியானத்தில் ஆழ்ந்து விடுகிறேன். மரத்தின் அடியில் உட்கார்ந்து நியம நிஷ்டைகளுடன் ஒரு தவசியாகவாவது மாறிவிடுகிறேன். உயிர் வாழ்ந்தால் சுபங்கள் நிச்சயம் ஏற்படும் என்று ஆன்றோர்களின் வாக்கு, ஒரு பழமொழி. இந்த காரணத்தினால் நான் உயிரை வைத்துக் கொள்கிறேன். உயிர் வாழ்ந்தால் நான் நிச்சயம் வெற்றியுடன் அவர்களை சந்திப்பேன். இவ்விதம் பலவிதமாக சிந்தனைகள் செய்து மீண்டும் மீண்டும் துக்கத்தில் தனது மனதை கொண்டு கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார். புகழ் படைத்தவனும் ராமனுடைய இல்லாளுமான சீதையை காண்கின்ற வரையில் நான் இந்த லங்காபுரியை மீண்டும் மீண்டும் சுற்றி தேடுவேன். இங்கே எதிரில் பெரிய மரங்களை கொண்ட அசோகவனம் தென்படுகிறது. அங்கே நான் இப்பொழுது செல்கிறேன். அதை நான் இன்னும் தேடி பார்க்கவில்லை. ராமனுக்கு நமஸ்காரம், லக்ஷ்மணனுக்கு வந்தனம், அந்த ஜானகி தேவிக்கும் நமஸ்காரம், ருத்ரன், இந்திரன், அக்னி ஆகியோருக்கும் நமஸ்காரம், சந்திரன், சூரியன், மருத்கணங்கள் ஆகியோருக்கும் வணக்கங்கள். மாருதி அவர்கள் யாவரையும் வணங்கிவிட்டு சுக்ரீவனுக்கு வந்தனம் செய்து கொண்டு எல்லா திக்குகளையும் ஒரு கண்ணோட்டம் பார்த்துவிட்டு அசோகவனத்தை நோக்கி சென்றார். அசோகவனத்தை பார்த்த வாயு மைந்தன் வானரன் மேற்கொண்டு செய்ய வேண்டியதை சிந்தித்தார். மரங்களை பாதுகாக்க வேண்டிய காப்பாளர்கள் திண்ணமாய் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். மேன்மை பொருந்திய சர்வ வல்லமை படைத்த வாயு பகவான் கூட பலமாக அங்கே சஞ்சாரம் செய்யவில்லையே. ராமனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டிய ராவணனுக்கு அழிவை ஏற்படுத்த வேண்டியும் நான் எனது உடலை சுருக்கி வைத்திருக்கிறேன். இந்த காரியத்தில் எனக்கு தேவர்களும் ரிஷிகணங்களும் வெற்றியை அருள்வார்களாக. சுயம்புவான பகவான் பிரம்மதேவனும் தேவர்களும் அக்னி தேவனும் வாயு பகவானும் வஜ்ராயுதம் தாங்கிய தேவேந்திரனும் எனக்கு வெற்றியை கிட்டச் செய்யட்டும். நான் இப்பொழுது பாசக்கயிறு ஏந்திய வருணதேவனும் சோமராஜாவும் ஆதித்ய தேவனும் அவ்வாறே மகாத்மாக்கள் அஸ்வினி குமாரர்களும் மருத்கணம்
அனைவரும் அனைத்து பூதகணங்களும் பூதகணங்களுக்கு அதிபதியான பூதநாதன் மகேஷனும் மற்றும் வழியில் தென்படும் தெய்வங்களும் கண்ணுக்கு புலப்படாத இதர தெய்வங்களும் எனக்கு வெற்றியை அளிக்கட்டும். நான் எப்பொழுது சீதாதேவியை காண்பேன்? எடுப்பான நாசியும் வெண்மையான பற்களையும் மாசற்ற புன்சிரிப்பையும் தாமரை இதழ் போன்ற கண்களையும் தெள்ளத் தெளிவான சந்திரனையொத்த திருமுகத்தையும் படைத்த சீதையின் போற்றத்தகுந்த அந்த தேவியின் முகத்தை எப்பொழுது காண்பேன்? ராவணன் ஒரு நீச்சன். அந்த கயவன் பரிதாபத்திற்குரிய அபலை பெண்ணான சீதையை பலாத்காரமாக அடிமைப்படுத்தி இருக்கிறான். அந்த சீதையை என் கண் பார்வையில் எப்பொழுதுதான் கிடைக்கப் பெறுவேன் என்று பலவாறாக சிந்தித்தார் ஹனுமான். ஜெய் ஹனுமான். அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கம் வத ராம தூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு.